திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அருமையான ஒரு சிறுகதை மலரும் மனமும். கேட்கலாமா? மத்தியானம் 12 மணிக்கு தபால்காரன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன கடிதத்தை கௌரி அம்மாள் திரும்பவும் படிக்க ஆரம்பித்தாள். சென்னையில் பெண்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் அவளுடைய பெண் சாந்தாவிடமிருந்து அந்த கடிதம் வந்திருந்தது. வரப்போகிற தீபாவளிக்கு அவள் தன் முக்கியமான நண்பர்களுடன் அம்மாவிடம் வரப்போவதாக எழுதியிருந்தாள். அந்த சமயத்தில் வீட்டை நன்றாக ஒழுங்குபடுத்தி வைக்கும்படியும் தீபாவளி விருந்து சாப்பாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்து வைக்கும்படியும் உத்தரவு போட்டிருந்தாள் அவள் அந்த கடிதத்தில். வயது சென்ற தாயிடம் அன்போ அனுதாபமோ எதுவுமின்றி அடம் பிடித்து அழும் குழந்தையைப் போல் தன்னுடைய பிடிவாத குணத்தாலும் முரட்டுத்தனத்தாலும் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் குணம் படைத்தவள் சாந்தா. ஒண்டிக்கட்டையாக 4-5 தினசு பட்சணங்களை செய்ய வேண்டும். வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்ய வேண்டும். பெண்ணுக்கு பிடித்த மாதிரியாக வீட்டை அலங்காரம் செய்தாக வேண்டும். ஆனால் சாந்தாவோ ஒரு நாள் முந்திக் கூட வரமாட்டாள். பொழுது விடிந்தால் தீபாவளி என்றால் முதல் நாள் இரவு வந்து இறங்குவாள். அவளுக்கு கையெலும்ப தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஸ்நானம் செய்ய வெந்நீர் பார்த்து வைக்க வேண்டும். போதாக்குறைக்கு அவள் நண்பர்களுக்கு எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னதான் வேலைக்காரர்கள் இருந்தாலும் பொறுப்புள்ள மனிதர்கள் யாராவது கவனித்துக் கொண்டால்தானே வேலைகள் ஒழுங்காக நடக்கும். கௌரி சலித்த மனதுடன் கடிதத்தை உறையில் போட்டு மேஜை மீது வைத்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தாள். சாந்தா கடைசியாக ஒரு முக்கிய விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாள். என்னுடைய சிநேகிதியின் தமையனாரும் நம் ஊரை பார்க்க என்னுடன் வருகிறார். அவர் மிகவும் படித்தவர், பெரிய பதவியில் இருப்பவர். ஆகையால் எல்லாவற்றையும் ஒழுங்காக கவனித்து செய்து வைக்க வேண்டும் என்று ஒற்றை ஆளாக இருக்கும் தன்னை பார்த்து இவ்வளவு வேலையை ஏவும் பெண்ணின் மனதை நினைத்து வருந்தினாள் கௌரி அம்மாள். ஆனால் சாந்தா ஒரே பெண். அவள் தகப்பனார் இறந்து போனதிலிருந்து அளவுக்கு மீறிய சலுகை காண்பித்து தாயால் வளர்க்கப்பட்டவள். 5 வளையாதது 50 வளையாது என்பது போல் சிறு வயதில் இருந்தே பிடிவாதமும் ஆடம்பரமும் நிறைந்திருந்தன சாந்தாவிடம். இனிமேல் அவளை ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள். கௌரி தனக்கு ஒத்தாசைக்காக அடுத்த ஊரில் இருக்கும் தன்னுடைய தமையன் பெண் பார்வதியை வரவழைக்க தீர்மானித்தாள். அன்றே வண்டியுடன் ஆளையும் அனுப்பி வைத்தாள். பார்வதிக்கு அத்தை என்றால் உயிர். அன்புக்கும் பொறுமைக்கும் இடமாக இருக்கும் அத்தை கௌரியின் வயிற்றில் சாந்தா பிறந்திருப்பதே ஒரு புதிர் என்று பார்வதி நினைத்துக் கொள்வாள். தீபாவளிக்கு அத்தை தன்னை அழைத்து வரச் சொல்லியிருக்கிறாள் என்பதை அறிந்தவுடன் பார்வதி தயாராக கிளம்பிவிட்டாள். பார்வதி வந்ததும் 4-5 பேர் தனக்கு உதவிக்கு வந்து விட்டதாக கௌரியின் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. சாந்தாவிடமிருந்து வந்த கடிதத்தை படிக்கச் சொல்லிவிட்டு கண்ணீர் ததும்ப உட்கார்ந்திருக்கும் அத்தையை பார்வதி, இதற்காக இவ்வளவு கஷ்டப்படுவானேன் அத்தை? அவள் சுபாவம்தான் தெரியுமே உனக்கு. ஆனால் சாந்தாவுக்கு என்னை கண்டால் பிடிக்கிறதில்லை அத்தை. தீபாவளிக்கு முன்தினம் வரை உனக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்துவிட்டு நான் என் வீட்டுக்கு போய்விடுகிறேன் என்றாள் பார்வதி. நன்றாக இருக்கிறதே பார்வதி நீ சொல்லுகிறது. வேலையை வாங்கிக் கொண்டு உன்னை விரட்டி அடிக்க வேண்டுமா நான்? நீ பாட்டுக்கு அவளுடன் பேசாமல் பண்டிகைக்கு இருந்துவிட்டு போ அம்மா. அவள் வந்து 2 நாள் கூத்தடித்து விட்டு போக போகிறாள். அடிக்கொரு தரம் வந்து அத்தை அத்தை என்று அன்புடன் என்னை நீதானே கவனித்துக் கொள்கிறாய் பார்வதி என்று கௌரி கூறினாள். பார்வதி குடும்ப பழக்க வழக்கங்களில் பழகி வளர்ந்தவள். அடக்கமும் அறிவும் நிரம்பியவள். சாதாரண கிராம பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு வரையில் படித்தவள். பட்டணத்து நாகரிகம் ஒன்றையும் அறியாதவள். அவள் தாளம்பூ மேனியில் பசு மஞ்சளை பூசி குளித்து விட்டால் தங்க நிற மேனியவளாக காட்சி கொடுப்பாள். மேஜை அருகில் காஃபி சாப்பிட்டு விட்டு கட்டுக்கட்டாக புத்தகங்களை படித்து குவிக்காமல் ஆற்றங்கரையிலிருந்து ஜலம் கொண்டு வந்து கறவை மாட்டுக்கு வைத்து குளிப்பாட்டி பால் கறந்து மற்ற குடும்ப வேலைகளை கவனிப்பதிலேயே பார்வதியின் பொழுது போய்விடும். ஒளிந்த வேளைகளில் எல்லாம் ஏதாவது புத்தகங்கள் படிப்பாள். கிராமத்தின் சூழ்நிலையும் உடற்பயிற்சியுமாக சேர்ந்து பார்வதி கண்ணை கவரும் வனப்புடன் விளங்கினாள். கூணல் முதுகில்லாமல் குழி விழுந்த கண்கள் இல்லாமல்
சாண் நீளம் கூந்தல் இல்லாமல் நிமிர்ந்த உடலும் அகன்று பேசும் கருவிழிகளும் சாட்டை போல் பின்னலும் புன்னகை தவழும் முகமும் பார்வதிக்கு அமைந்திருந்தன. பார்வதி வந்த பிறகு கௌரியின் மனச்சோர்வு குறைந்துவிட்டது. அவளை எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்வதியே குடும்ப வேலைகளில் ஈடுபட்டாள். ஜன்னல்களுக்கு வேறு திரைகள் போட்டாள். மேஜைகளின் மேல் விதவிதமாக ஜாடிகளில் பூங்கொத்துகளை சொருகினாள். தீபாவளி நாள் நெருங்க நெருங்க பட்சணங்கள் செய்வதில் முனைந்தாள் பார்வதி. அலுப்பு சலிப்பின்றி ஆடி ஓடி வேலைகள் செய்யும் பார்வதியை கண்டால் சாந்தாவுக்கு பிடிக்கிறதில்லை. தன்னை போல் கல்லூரி படிப்பு படிக்காத பட்டிக்காடு என்றும் பட்டணத்து நாகரிகம் தெரியாத அசடு என்றும் பார்வதியை அவள் இழிவாக எண்ணினாள். பார்வதியாகவே வலுவில் சென்று அவளுடன் பேசினாலும் அலட்சியமாக அவளை பார்த்துவிட்டு போய்விடுவாள் சாந்தா. தீபாவளிக்கு முதல் நாள் மத்தியானம் தன்னுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு பார்வதி அத்தையிடம் தான் ஊருக்கு போவதற்கு அனுமதி கேட்டாள். நான் அன்றைக்கே சொன்னேனே பார்வதி, அவளுக்காகவா நீங்க வந்திருக்கிறாய்? இனிமேல் தானே வேலைகள் நிறைய இருக்கின்றன. ஒண்டி ஆளாக நான் எப்படியம்மா அவள் கோபத்தை சமாளிக்க முடியும்? எப்படியோ பொறுத்து கொண்டு நாளை வரை இருந்துவிடு என்று பார்வதியை கெஞ்சினாள் கௌரி. அத்தையின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க முடியாமல் பார்வதி இருந்துவிட்டாள். மத்தியானம் 3 மணிக்கு சாந்தா தன் சிநேகிதர்களுடன் வந்து சேர்ந்தாள். வந்தவர்களுக்கு காஃபி பலகாரம் கொடுத்து உபசரித்த பார்வதியை அவள் கவனிக்கவே இல்லை. பட்டணத்து வாசத்து மனிதர்கள் எதிரில் எப்படி பழகுவது என்று தெரியாமல் பயந்து பயந்து பலகாரத் தட்டுடன் வரும் பார்வதியை சாந்தாவுடன் வந்திருந்த சங்கரன் தான் அதிகமாக கவனித்தான். என்ன சாந்தா, அந்த பெண் யார் என்றே எங்களுக்கு சொல்லவில்லையே. நாம் வந்ததிலிருந்து சோர்வில்லாமல் நம் தேவைகளை அறிந்து உபசரிக்கிறாளே என்றான் சங்கரன். பார்வதிக்கு சாந்தா என்ன கூறுவாளோ என்ற பயத்தால் குப் என்று வேர்த்தது. மேஜை மேல் தட்டை வைத்துவிட்டு அங்கே நிற்காமல் உள்ளே ஓடிவிட்டாள் பார்வதி. ஓ, அவளா? அவள் என் மாமா பெண். அம்மாவுக்கு ஒத்தாசையாக வந்திருக்கிறாள் போலிருக்கிறது என்று சுருக்கமாக கூறிவிட்டு பேசாமல் இருந்து விட்டாள் சாந்தா. பார்வதிக்கு அன்று அடுப்பங்கரையிலேயே வேலை சரியாக இருந்தது. மாலை எல்லோரும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிய போது சங்கரன் பார்வதியை கூட வரும்படி அழைத்தான். அவள் தன்னுடன் வருவது சாந்தாவுக்கு பிடிக்கவில்லை. இரவு விருந்துக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அம்மாவுக்கு ஒத்தாசையாக அவள் வீட்டில் இருந்தால்தான் முடியும் என்றாள் சாந்தா பட்டென்று. சங்கரனின் நோக்கமும் அனுதாபமும் பார்வதிக்கு கிடைத்திருக்கின்றனவே என்று சாந்தாவுக்கு கோபமாக இருந்தது. அழைத்ததற்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டு நிற்கும் பார்வதியை அன்புடன் கவனித்தான் அவன். விருந்து சாப்பாடுதானே, நாம் திரும்பி வந்த பிறகு எல்லோருமாக அம்மாவுக்கு ஒத்தாசை செய்யலாமே, நொடியில் காரியம் முடிந்துவிடும் என்றான் சங்கரனும் விடாமல். இல்லை, அத்தைக்கு ஒண்டியாக ஒன்றும் முடியாது என்று தயக்கத்துடன் கூறிவிட்டு பார்வதி உள்ளே போய்விட்டாள். பார்வதி சாந்தாவின் உதாசீனத்தை பற்றி அதிகமாக பாராட்டவில்லை. இருந்தாலும் அந்நியர் முன்பு கூட தன்னை அவள் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துவது பார்வதிக்கு வருத்தமாக இருந்தது. கண்களில் துளித்த நீரை அடக்கிக் கொண்டு பார்வதி மற்ற அலுவல்களை கவனிக்கச் சென்றாள். வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிந்த பிறகு அவள் மனம் ஏனோ சங்கடப்பட்டு கொண்டே இருந்தது. பொழுது போகாமல் இருக்கவே காமரா அறையில் கவனிப்பாரற்று தூசி படிந்து கிடந்த சாந்தாவின் வீணையை எடுத்து வைத்துக் கொண்டு பாட ஆரம்பித்தாள் பார்வதி. சாந்தாவும் அவளும் சிறு வயதில் ஒன்றாக வீணை பயின்றவர்கள். சாந்தா காலேஜ் படிப்பு படிக்க ஆரம்பித்த பின்பு வீணை வாசிப்பதையே நிறுத்திவிட்டாள். கிராமத்தில் வசிக்கும் பார்வதிக்கு அது ஒன்றேதான் பொழுதுபோக்காக இருந்து வந்தது. விளக்கு ஏற்றும் சமயம் ஆகிவிடவே வீணையை உறையில் இட்டு வைத்துவிட்டு எழுந்தாள் பார்வதி. அப்பொழுது அந்த அறையின் வாசற்படியில் சங்கரன் நின்று கொண்டிருந்தான். இவ்வளவு சுத்தமாக உனக்கு வீணை வாசிக்க தெரியுமா? 1/2 மணி நேரமாக நின்று கொண்டே கேட்டுவிட்டேன் உன் பாட்டை என்று சந்தோஷத்துடன் கூறினான் சங்கரன். பார்வதியின் முகம் அந்திவானம் போல சிவந்தது. பதிலொன்றும் கூறாமல் மௌனமாக நின்றாள் பார்வதி. 4 வார்த்தைகள் பளிச்சென்று பேச மாட்டேன் என்கிறாயே என்றான் சங்கரன். அப்பொழுதும் தன்னை பதில் பேச விடாமல் சாந்தா சங்கரனை தேடிக்கொண்டு வருவதை அறிந்ததும்
பார்வதி பின்கட்டுக்கு போய்விட்டாள். அன்று இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் முற்றத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பட்டணத்தில் கேட்டு கேட்டு அலுத்து போன விஷயங்களையே சாந்தா திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தாள். வீட்டு வேலைகள் முடிந்து பார்வதியும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்து இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதை கவனித்த சங்கரன் சாந்தாவின் பேச்சுக்கு முடிவு ஏற்படுத்த நினைத்து, பார்வதி, வீணையில் 2 பாட்டுகள் வாசியேன் என்றான். அதை கேட்டு சாந்தா திடுக்கிட்டாள். பார்வதியின் முகம் பயத்தால் வெளுத்தது. பூ, அவளுக்கு என்ன பாடத் தெரியும்? அவளை விட நான் நன்றாக பாடிக்கொண்டிருந்தேன். பழக்கம் விட்டு போய்விட்டது என்றாள். சாயங்காலம் அவள் பாட்டை கேட்டேன். நன்றாகத்தான் இருந்தது. 2 பாட்டுகள் பாடிவிடு பார்வதி என்றான் சங்கரன் பார்வதியை பார்த்து மறுபடியும். பார்வதி தயக்கத்துடனே வீணையை எடுத்து வந்து வாசிக்க உட்கார்ந்தாள். முகத்தை நிமிர்த்தாமல் வீணையும் கையுமாக உட்கார்ந்திருக்கும் பார்வதி பதுமை போல இருந்தாள். வீணையின் ஒளியுடன் அவள் மெல்லிய குரல் இழைந்து வந்தது. அதிகமாக பாடினால் சாந்தாவின் கோபம் அதிகமாகிவிடும் என்று நினைத்து கச்சிதமாக 2 பாட்டுகள் பாடி எழுந்து விட்டாள் அவள். சாந்தாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. இரவு எல்லோரும் படுக்கைக்கு போன பிறகு கௌரியின் படுக்கை அறையில் சாந்தாவுக்கும் அவளுக்கும் தகராறு ஏற்பட்டது. நீ ஏன் அந்த நாட்டுப்புறத்தை வரவழைத்தாய்? நாகரிகமான மனிதர்களுடன் அதற்கு பழகத் தெரிகிறதா? இந்த அழகில் அவளுக்கு தெரிந்த அரைகுறை பாட்டை வேறு பாடி காண்பித்து விட்டாள் என்று கூறினாள் சாந்தா. ஒண்டி ஆளாக என்னால் இவ்வளவு வேலைகளையும் சமாளிக்க முடியாது என்றுதான் வரவழைத்தேன். கௌரி தன் பெண்ணுக்கு எங்கே கோபம் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே சொன்னாள். வேலையெல்லாம் முடிந்து விட்டதோ இல்லையோ? காலையில் யார் கண்ணிலும் படாமல் அவளை ஊருக்கு போகச் சொல். சாந்தா கோபத்துடன் கதவை படார் என்று மூடிக்கொண்டு வரவும் பார்வதி கண்ணில் கண்ணீர் பெருக தன் படுக்கை அறையை அடைந்தாள். சாயங்காலம் 4 மணிக்கு பார்வதி தன் பெட்டியுடன் வந்து அத்தையிடம் தன்னை ஊருக்கு அனுப்பும்படி கேட்டாள். பொழுது விடிந்ததும் திரும்பவும் 4 பேர் முன்னாடி ரகளை வேண்டாம் அத்தை, ஊரிலேயும் அம்மாவும் அப்பாவும் தனியாக பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்றாள் பார்வதி. சாந்தாவின் குணம்தான் உனக்கு தெரியுமே பார்வதி என்றாள் கௌரி அளவுக்கு மீறிய சோகத்துடன். ஆமாம் அத்தை, தெரிந்துதான் கேட்கிறேன். ஒருவர் பிடிவாதமாக இருந்தால் மற்றொருவர் விட்டு கொடுத்துத்தானே ஆக வேண்டும். வண்டிக்காரனை கூப்பிட்டு என்னை ரயிலடி வரையில் விட்டுவிடச் சொல்லுங்கள் அத்தை என்றாள் பார்வதி. வைகரையின் மங்கிய வெளிச்சத்தில் ஸ்நானம் செய்து ஈரம் உளராத கூந்தலில் அவள் சூட்டியிருந்த முல்லையின் மனம் கம் என்று வீசியது. அத்தை தன் பெண்ணுக்கு தெரியாமல் பார்வதிக்கு பரிசாக அளித்திருந்த பட்டுப்புடவை சரசரக்க வண்டியில் ஏறிக்கொண்டாள் பார்வதி. வண்டி ஸ்டேஷனை அடைவதற்கும் பொழுது விடிவதற்கும் சரியாக இருந்தது. டிக்கெட்டுடன் திரும்பிய வண்டிக்காரன், அம்மா, இந்த வண்டி பூட்டுதுங்களா? 8 மணிக்கு தான் வேற வண்டியா என்று கூறி அவளிடம் டிக்கெட்டை கொடுத்தான். பார்வதி தன் உறுதி மாறாமல் 8 மணி வண்டிக்காக காத்திருந்தாள். சாந்தா ஒருவேளை சங்கரனை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறதாக இருக்கிறாளோ? அதற்கு போட்டியாக நாம் வந்து விட்டதாக சாந்தா நினைத்து விட்டாளோ என்னவோ என்று நினைத்து தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள் பார்வதி. சங்கரனுடைய பெருந்தன்மையும் இனிய சுபாவமும் தன் மனதை கவர்ந்திருப்பதும் அவளுக்கு தெரிந்தது. பார்வதியின் சிந்தனையை கலைத்துக் கொண்டு ரயில் வண்டி ஸ்டேஷனை அடைந்தது. பெண்கள் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் பார்வதி. அவள் இறங்க வேண்டிய ஊர் வந்ததும் பார்வதி வண்டியில் இருந்து இறங்கினாள். அங்கே அவளுக்கு முன்பாக சங்கரன் நின்று கொண்டிருந்தான். என்ன அவசரம் உனக்கு? என்னிடம் சொல்லாமலே புறப்பட்டு விட்டாயே என்று கேட்டான் சங்கரன். அதை கேட்டு பார்வதி புன்னகை பூத்தாள். எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். சாந்தாவுக்கு உன்னை கண்டால் பிடிக்கவில்லை. என்னதான் கற்றாலும் அவளிடம் அன்பும் அடக்கமும் இல்லை. மனமில்லாத காட்டு ரோஜா மலரை போல என்றான் சங்கரன் அவளை பற்றி. ஆமாம், அவள் சுபாவம் அப்படி. அதோடு அவள் நான் என்னவோ அவளுக்கு போட்டியாக வந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று பதில் சொன்னாள் பார்வதி. என்ன சொல்கிறாய் என்று சங்கரன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். பார்வதி பேசாமல் இருந்து விட்டாள். எதிர்பாராமல் வந்த பார்வதியை அவள் பெற்றோர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அத்தை வீட்டிற்கு இவர் வந்திருந்தார் அம்மா.
நம் ஊரையும் பார்க்க வந்திருக்கிறார். சுருக்கமான இந்த அறிமுகம் பார்வதியின் தகப்பனாரை திகைக்க வைத்து விட்டது. ஊரை பார்க்க வேண்டும் என்கிற காரணம் ஒன்று, அத்துடன் உங்கள் பெண் தனியாக வருகிறாளே என்றும் எனக்கு இருந்தது என்றான் சங்கரன். பார்வதியின் தகப்பனார் சரளமான மனம் படைத்தவர். சங்கரனை பற்றிய விவரங்களை விசாரித்துக் கொண்டார். உனக்கு தெரிந்த இடமாக பார்வதிக்கு பார்த்து சொல்லேன் அப்பா, அவளுக்கும் இந்த வருடம் கல்யாணம் பண்ணியாக வேண்டும் என்றார் அவர் சற்று கவலையுடன். இலையில் பார்வதி பரிமாறிய போலியை சுவைத்துக் கொண்டே, அதற்கென்னங்க, பார்வதி ரொம்ப சமர்த்து, பாட்டும் நன்றாக பாடுகிறாள், அவளுக்கு கல்யாணமாக கேட்க வேண்டுமா என்றான் சங்கரன். இதையெல்லாம் யாரப்பா இப்போது கவனிக்கிறார்கள்? பணம் ஒன்றுதானே பிரதானமாக இருக்கிறது இந்த காலத்தில் என்று கூறி வெற்றிலை தட்டை அவனிடம் கொடுத்தார் அவர். சங்கரன் அப்பொழுதே அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்ததால் பார்வதியின் தந்தை பார்வதியிடம் சொன்னார், பார்வதி, உன் ஜாதக நகல் ஒன்று பெட்டியில் வைத்திருக்கிறேன், அதில் மஞ்சள் தடவி எடுத்து வா அம்மா என்று சொன்னார். வெட்கத்துடன் ஜாதகத்தை தகப்பனாரிடம் கொடுத்த பார்வதியை அன்புடன் பார்த்து கொண்டே, ஆகட்டுங்க, என்னுடைய தகப்பனார்கிட்ட கலந்து கொண்டு கூடிய சீக்கிரம் தகவல் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு என்றான் சங்கரன். எதிர் வீட்டில் தலை தீபாவளிக்காக நாதஸ்வரக்காரன் இன்னிசையை ஊதிக்கொண்டிருந்தான். மலரும் மணமும் சிறுகதை முற்றும்.